உயிர் சுமந்த அன்னைக்கும் ஊக்கம் தரும் தந்தைக்கும் அறிவை வெறுக்கும் ஆசான்களுக்கும் நட்பால் இணைந்த நல்ல நண்பர்களுக்கும் அவையோர் அனைவருக்கும் வசீகரனின் வாஞ்சமிகு வணக்கங்கள். எனக்கு ஒரு வியப்பு. அதற்கு காரணம் இந்த தலைப்பு. நான் காமராஜரானால் நான் எப்படி காமராஜராக முடியும்? அவரை போல் சுதந்திர போராட்ட வீரராக முடியுமா? சுதந்திர நாட்டில் அதற்கான அவசியமில்லை. அவரை போல் படிக்காத மேதையாகி விடலாமா? அந்த முடிவை நான் எடுத்தால் என் அன்னையின் ஆசைப்படி இந்திய ஆட்சி பணியில் தேர்வாக வேண்டும் என்கிற என் லட்சியம் பாதிக்கப்படும். ஆக அந்த வாய்ப்பும் எனக்கு இல்லை. சரி, அவரை போல் தமிழகத்தின் முதல்வராகி விடலாமா என்றால் என் தந்தையின் ஆசைப்படி நேர்மையான அரசியலுக்கு இன்றைய அரசியல்களம் வழிவிடுமா என்று எனக்கு தெரியவில்லை. இப்படி அனைத்து வாய்ப்புகளிலும் உறுதியாக வாய்ப்பில்லை என்றால் நான் எப்படி காமராஜராக முடியும்? முடியாது. அப்படி யாரும் நினைத்து விடாதீர்கள். நான் காமராஜர் ஆவேன். நிச்சயம் நான் காமராஜர் ஆவேன். நான் மட்டுமல்ல, இங்கு இருக்கும் ஒவ்வொருவரும் காமராஜர் ஆகலாம். அதற்கு நாம் காமராஜரை முழுமையாக படிக்க வேண்டும். ஒரு முறை காமராஜர் முதல்வராக இருந்த பொழுது முதல்வர் என்கிற முறையில் 10 மாணவர்களை மருத்துவ படிப்பிற்கு தேர்வு செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை கேட்டு பல பணக்காரர்கள் காமராஜரிடம் கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கைகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு ஏழை எளிய படிக்காத வீட்டு பிள்ளைகளுக்கு அந்த 10 வாய்ப்பையும் கொடுத்தாரே, அதே போல நானும் கொடுப்பேன். சர்க்கரை ஆலை கட்ட தமிழ்நாட்டிற்கு அயல் நாட்டு நிறுவனம் வந்தது. மொத்தம் 10 சர்க்கரை ஆலைகள். சர்க்கரை ஆலையின் பெயரில் 10% நன்கொடை தருவதற்கு முன்வந்தது அந்த நிறுவனம். காமராஜர் சொன்னார், மொத்தம் 10 சர்க்கரை ஆலைகள், எனக்கு கொடுக்க வேண்டிய 10% நன்கொடையில் எனக்கு மேலும் ஒரு சர்க்கரை ஆலையை கட்டித்தாருங்களே என்று கேட்டார். அதை கேட்டு அந்த அயல் நாட்டு நிறுவனமே அதிர்ந்து போனது. அதுபோல நானும் அதிர வைப்பேன். காமராஜரின் தாய் வயதானவர், விருதுப்பட்டியில் வசித்து வந்தார். விருதுப்பட்டி யூனியன் அவருக்கு இலவசமாக ஒரு குடிநீர் இணைப்பு தந்தது. இது தெரிந்த காமராஜர் இது தவறு என்று அதை கண்டித்து அந்த இணைப்பை துண்டிக்க சொன்னார். அந்த அரசியல் கண்டிப்பை நானும் கடைபிடிப்பேன், என் நிர்வாகத்தில் காட்டுவேன். ஒரு முறை காமராஜர் பங்கேற்ற ஒரு மேடையில் அவரது கட்சிக்காரர் எதிர்கட்சிக்காரரை தரக்குறைவாக பேசிவிட்டார். கோபப்பட்ட காமராஜர் அதை கண்டித்து அவரை மேடையிலிருந்து கீழே இறக்கினார். அந்த அரசியல் பண்பை நானும் கடைபிடிப்பேன். தேர்தலில் ஒரு முறை காமராஜர் தோற்கிறார். தமிழ்நாடே அவருக்காக அழுகிறது. தொண்டர்கள் வருத்தத்தில் இருக்கிறார்கள். அப்போது காமராஜர் சொன்னார், இதற்காகத்தானே சுதந்திரம் வாங்கினோம். நாம் தோற்று போனதிலிருந்தே தெரிகிறது நாம் தேர்தலை நேர்மையாக நடத்தி இருக்கிறோம் என்று. இது ஜனநாயக நாடு என்று நிரூபித்து விட்டோம் என்று தனது தோல்வியையே ஜனநாயக வெற்றியாக கொண்டாடினார். அந்த அரசியல் பெருந்தன்மையை நானும் கடைபிடிப்பேன். இது எல்லாத்திற்கும் மேலாக மனிதன் பொருளாசை இல்லாமல் வாழ்வது கடினம். அதுவும் அரசியலிலிருந்து பொருளாசை இல்லாமல் இருப்பது அதிசயம். 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதல்வராக இருந்தும் தனக்கென ஒரு சொந்த வீடு கூட இல்லாமல் வாழ்ந்து மறைந்தாரே அந்த அரசியல் அதிசயம் காமராஜர். அவரை போல் நானும் வாழ்வேன். அரசியலோ ஆட்சிப்படியோ நிச்சயம் நான் ஒரு நாள் மக்களுக்கு சேவை செய்யும் இடத்தில் இருப்பேன். அப்போது காமராஜர் வழி நடப்பேன். காமராஜரை போல் வாய்மையாக, தூய்மையாக, நேர்மையாக, கண்டிப்பாக வாழ்ந்தால் நானும் காமராஜரே, நீங்களும் காமராஜரே. காமராஜரை படிப்போம், அவர் வழி நடப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.